எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். வெரைட்டி வட்டையப்பத்தோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. சிக்கன் வட்டையப்பம். இது வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் இதே மாதிரி வெஜிடபிள் மசாலா வச்சும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியுமாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பச்சை அரிசியில் தான் நம்ம வட்டையப்பம் செய்கிறது. அதுக்காக 1 கப் அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. 240 ml கப்புக்கு தான் 1 கப் அளவு பச்சை அரிசி எடுத்திருக்கு. நல்லா கழுகி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். இது கூட அரைக்கிறதுக்காக இன்னும் சில இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம சேர்க்கறது 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய். பச்சையாக இருக்கிற நல்ல தேங்காய் பால் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காயை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்க்கும்போது வெள்ளை கலராக இருக்கிற புழுங்கல் அரிசியோட சாதம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவு தண்ணி, இவ்வளவு சேர்த்து நல்லா ஃபைனாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் சர்க்கரை கூடி சேர்த்துருக்கு. இனிப்பு லைட்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம சாதாரணமாக வட்டையப்பம் செய்கிற மாதிரி அதிகமாக சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை. ஆனால் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நல்ல சாஃப்டாக பொங்கி வர்றதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கூடி சேர்த்துருக்கு. ஈஸ்ட் எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படியா இருந்தால் 2 to 3 மணி நேரத்துக்குள்ளே நல்லா பொங்கி வந்துடும். மிக்ஸி ஜாருக்குள்ளே 2-3 செகண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பவுல்லே ஊற்றுக்கோங்க. இது டபுள் சைஸுக்கு மேலே பொங்கி வந்துடும். பவுலுக்குள்ளே ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் நான் இது கலக்கி விடலை. ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளெண்டாக இருக்குது. அப்படியே மூடி வச்சுக்கலாம். சிக்கன் மசாலா செய்யலாம். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர், இல்லை இருந்தால் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வறுத்தெடுக்க போகிறேன். ஒரு கடாய்க்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கு. அதுக்குள்ளே சிக்கன் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். சிக்கன் வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் வர்ற எண்ணெயில் தான் நம்ம வெங்காயம் மசாலா அதெல்லாம் வதக்கி எடுக்கிறது. அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எண்ணெய்க்குள்ளே சிக்கன் வறுக்கிறதுக்கு இதே மாதிரி சேர்க்கும்போது முதல்ல அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்து அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வற்றி சிக்கன் வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி கிடைக்கும்போது எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கன் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் வர்ற ஆயில் பாருங்கள், கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெளியே எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஆயில் கரெக்டாக இருக்குது. அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சின்ன பீஸாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ரெண்டுமே ரொம்ப சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்து வதக்கி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2-3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இந்த வெங்காயம் வந்து அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் அவ்வளவு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வதக்கி இருக்கு. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ஃப்ரை பண்ணது அதுக்குள்ளே சேர்த்து நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சிக்கன் நம்ம ரெடி பண்ணுறது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். தண்ணி மாதிரி குழன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு தேத்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு டைம் ஆவி வந்ததுக்கப்புறம் தாராளமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி ரெடி பண்ணி மாற்றி வச்சுருக்கு. மசாலா ரெடியாக இருக்குது. 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வந்து நம்ம மாவு இதே மாதிரி பொங்கி வந்துடுச்சு. நான் சேர்த்த ஈஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எடுக்கும்போது ஈஸ்ட்டோட அந்த குவாலிட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க.
பாருங்க, இது ஃபுல்லா நுரைய அப்படியே பொங்கி வந்திருக்கு. இந்த மாரி வரும்போது ரொம்ப அமத்தி மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. நுரையெல்லாம் அமுங்கி போயிடும். நம்மளோட வட்டையப்பம் கொஞ்சம் கட்டியாவும் போயிடும். இதில நம்ம இனி எந்த இன்கிரீடியன்ட்ஸுமே சேர்க்க வேண்டியதில்ல. அதனால மெதுவா ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க இதே மாரி. அதுக்கப்புறம் நம்ம இது வட்டையப்பம் செய்யறதுக்கு எடுத்துக்கலாம். ஸ்டீல் பாத்திரம் இல்ல இருந்த ஒரு கேக்கோட மவுல்டு ஏதோ ஒன்று நெய் இல்லை நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக இதே மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு இதுக்குள்ளே ஊற்றிடலாம். சாதாரணமாக நம்ம வட்டையப்பம் செய்யும்போது நமக்கு அந்த பாத்திரத்தோட பாதி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிடுவேன். இதில் நம்ம ஃபில்லிங் கூடி சேர்க்கறதுனால நம்ம வந்துட்டு ஒரு வட்டையப்பம் செய்யறதுக்கு எவ்வளோ மாவு ஊற்ற முடியுமோ அதோட பாதி தான் ஊற்றியிருக்கு. ஆவியில் தான் நம்ம இது வேக வச்செடுக்கிறது. அதுக்காக ஒரு ஸ்டீமர் இல்லாருந்து இட்லி தட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். மாவு ஊற்றின அந்த பிளேட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் இல்லாருந்து மேக்ஸிமம் 2 நிமிஷம் ஆவியில் வேக விட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக வெந்து போகாது. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டான மாதிரி நிற்கும். அந்த டைமில் தான் நம்ம இதுக்கு மேலே மசாலா வைக்கணும். அதுக்கப்புறம் மூடி வச்சு மறுபடியும் 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மிச்ச பாதி மாவு இதுக்கு மேலே இதே மாதிரி ஊற்றிடலாம். இதே மாதிரி செய்யும்போது இந்த ஃபில்லிங் வந்து அமுங்கி போகாது. இந்த மாவுக்கு நடுவில் அப்படியே நிற்கும். முதல்ல மாவுக்குள்ளே ஃபில்லிங் போட்டு வைக்கும்போது சிக்கன் எல்லாம் கீழே அமுங்கி போயிடும், மேலே நிற்காது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வேக வச்சிருச்சு அப்படின்னா சிக்கன் வந்து மாவில் ஒட்டாமல் நம்ம எடுக்கும்போது கீழே விழுந்துடும். அதனால தான் மாவு ஒரு டைம் ஆவியில் வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி வைக்கும்போது கரெக்டாக நிற்கும். மறுபடியும் 2 நிமிஷம் ஆவியில் வச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு லேயர் ஃபில்லிங் கூடி மேலே இதே மாதிரி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மூடி வச்சு இந்த வட்டையப்பம் ஃபுல்லாக வேகிற வரைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 5 to 6 நிமிஷம் போதும் வெந்து கிடைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி 2 லேயராக வேண்டாம், ஒரே ஒரு லேயர் சிக்கன் மசாலா சேர்த்தா போதும் அப்படின்னா வட்டையப்பத்தோட மாவு ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு அதுக்கு மேலே சிக்கன் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 டைம் ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம எடுத்த மாவில் இதே மாதிரி 2 வட்டையப்பம் செஞ்சு எடுத்துருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளேட்லேருந்து மாற்றிடலாம். இது வந்துட்டு ரொம்ப காமனாக இங்கே செய்கிற ஒரு வட்டையப்பத்தோட ரெசிபி கிடையாது. இனிப்பாக இருக்கிற வட்டையப்பம், வெல்லம் சேர்த்து செய்கிறது, சர்க்கரை சேர்த்து செய்கிறது, அதே மாதிரி ரவா வட்டையப்பம் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் வெரைட்டி ஏதாவது ஒரு வட்டையப்பத்தோட ரெசிபி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வட்டையப்பத்தோட ரெசிபி உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கு. நல்ல வெரைட்டியாக இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு வெஜிடபிள்ஸ் வச்சுட்டும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாததுனால தான் சவுண்டெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது, காய்ச்சலாக இருக்குது. இருந்தாலும் இந்த ரெசிபி நான் கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.